8th Science first term lesson 11 air third part. The third part is carbon dioxide. Carbon dioxide is a chemical compound in which one carbon and two oxygen atoms are bounded together. It is a gas at room temperature. It is represented by the formula CO2. It is formed in the Earth's atmosphere and it sends back the solar energy which is reflected by the surface of the Earth to make it possible for living organism to survive. When carbon dioxide accumulates more in the atmosphere, it produces harmful effects. Occurrences of carbon dioxide. Carbon dioxide is present in air to extent up to 0.03% by volume. 0.03% by volume. It is evolved by the plants and animals during respiration and is produced during fermentation reactions. Much of naturally occurring carbon dioxide is emitted from the magma through volcanoes. அதாவது பெரும்பாலும் இந்த அட்மாஸ்பியர்லேயே 0.03% இருக்குது. இருந்தாலும் நேச்சுரலாக எங்கே கிடைக்குது அப்படின்னா வல்கனோஸில் கிடைக்குதான். அதாவது எரிமலை குழம்புகள் அது வெடித்து வெளியே வரும் இல்லையா, அதில் மேக்மான்னு சொல்லுவாங்க. மேக்மா அது வல்கனோஸில் கிடைக்கும், அங்கே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு மே ஆல்சோ ஆரிஜினேட் ஃப்ரம் த பயோடிகிரேடேஷன். அதாவது உயிரினங்கள் அல்லது உணவுப் பொருள்கள் மக்கும்போது மண்ணோடு மண்ணாக இயற்கையாக மாறும்போது கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிப்படுகிறது. மேலும் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போதும் வெளியே வருது. ஃபெர்மெண்டேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த தயிரை மிக அதிகமாக புளிக்க செய்தால் வரும். அந்த மாதிரி நிகழ்வுகளில் இது கிடைக்கும். பயோடிகிரேடேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸஸ். Carbon dioxide emitted by human upset the natural balance of the carbon cycle. Man-made carbon dioxide in the atmosphere has increased global temperature, which is warming the planet, while carbon dioxide derived from fossil fuel. Fossil fuel அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலியம், நிலக்கரி, இது எல்லாத்தையும் தான் நம்ம ஃபாசில் ஃபியூயல்னு சொல்கிறோம். இஸ் வெரி ஸ்மால் காம்பனண்ட் ஆஃப் த குளோபல் கார்பன் சைக்கிள். த எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடு இஸ் cumulative because the natural carbon exchange cannot absorb all the additional carbon dioxide. இயற்கையாகவே ஒரு கார்பன் சைக்கிள் இருக்குது. அந்த கார்பன் சைக்கிளில் இயற்கையாக உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ஆகிடும். ஆனால் நம்ம மேன்மேடு நம்மளாக உருவாக்கக்கூடியது மட்டும்தான் அது டீக்ரேட் ஆகாமல் அப்படியே இருந்துடுது. ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஏ கலர்லெஸ் அண்டு ஓடர்லெஸ் கேஸ். எந்த நிறமும் கிடையாது, எந்த மனமும் கிடையாது. ஹெவியர் தென் ஏர். ஏரை விட கொஞ்சம் கனமானது. அப்போது அட்மாஸ்பியரில் எங்கே இருக்கோம்? தரையோடு ஒட்டி இருக்கோம். இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஸ்டன். இது எரிதலுக்கு துணை செய்யாது. It is fairly soluble in water and turns blue litmus slightly red. Blue litmus slightly red. அப்போ ப்ளூ லிட்மஸ் ரெட்டாக மாறினதுக்கு என்ன பேர்? கொஞ்சம் அசிடிக் நேச்சர் இருக்கும். ப்ளூ லிட்மஸ் ரெட்டாக மாறுது. அப்போ இது அசிடிக் நேச்சர். இட் கேன் ஈஸிலி பை லிக்யூஃபைடு அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் பி சாலிடிஃபைடு. This solid form of carbon dioxide is called dry ice which undergoes sublimation. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை ஐஸ் இருக்கு இல்லையா, ட்ரை ஐஸ்னால் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவை அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தும் போது நீர்ம நிலைக்கு மாறுகிறது, நிறமற்ற திரவமாக மாறுகிறது. அதை மிக அதிகமாக குளிர செய்யும்போது திட நிலைக்கு மாறுகிறது. இதை தான் ட்ரை ஐஸ்னு சொல்கிறோம். இந்த ட்ரை ஐஸை மீண்டும் நம்ம எடுத்து காற்றில் வைக்கும்போது திரவமாகாமல் நேரடியாக வாயுவாக மாறும். நம்ம சினிமாலாம் பார்க்கும்போது பெரிய ட்ராமாஸ்லாம் கூட மேக மூட்டம் மாதிரியும் புகை மூட்டம் மாதிரியும் இந்த பக்தி சினிமா படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தரையோடு நிறைய புகை இருக்கிற மாதிரியும் அதில் கடவுளர்கள் அப்படியே நடக்கிற மாதிரியும் போடுவாங்க. அங்கே புகை மாதிரி வர்றதுக்கு இந்த ட்ரை ஐஸை தான் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன செய்யும்னா
சப்ளிமேஷன் அதாவது பதங்கமாதல், நேரடியாக திடநிலையிலிருந்து வாயு நிலைக்கு போகும், அதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன். நெக்ஸ்ட் ஒன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். கம்பஸ்டன் ஃபஸ்ட்டு ஒன்று, கம்பஸ்டபிலிட்டி, இது எரியுமான்னு கேட்குறாங்க. இட் இஸ் நான் கம்பஸ்டபிள் கேஸ் அண்ட் நாட் a supporter of combustion. எரியவும் செய்யாது, எரிதலுக்கும் துணை செய்யாது. அப்போ இதை எதுக்கு பயன்படுத்தலாம்? தீயை அணைக்க பயன்படுத்தலாம். ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், இதான் லைட்டர் மெட்டல், அண்ட் கால்சியம் combine with carbon dioxide to form corresponding carbonates, whereas magnesium gives it oxide and carbon. மேலே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். sodium react with carbon dioxide produced Na2CO3, that is sodium carbonate plus carbon. next பாருங்க, மெக்னீசியம் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ஷன் ஆகி மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்குது, MgO. இந்த முன்னாடி போட்டிருக்கிற நம்பரை தான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு வேணால் சொல்லிக்கலாம், ப்ளஸ் கார்பன். ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, அல்கலி அப்படின்னா the base which is soluble in water. எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எல்லாமே அல்கலின்னு சொல்லுவோம். இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு இது பேஸ் இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் கார்பன் டை ஆக்சைடு அசிடிக் நேச்சர், சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் இன் நேச்சர். போத் ஆர் ரியாக்ட் ஆகி என்ன கிடைக்கும்? நியூட்ரலைஸ் ஆகிடும். பேஸும் இல்லாமல் அசிடிக்கும் இல்லாமல் நியூட்ரலைஸ் ஆகிடும் டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட். இந்த பைகார்பனேட்டுங்கிறத நாம் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், NaOH + CO2 gives NaHCO3 + H2O. இந்த சோடியம் பைகார்பனேட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. வீடுகளில் அம்மா தோசை இட்லி செய்யும்போது அதில் கொஞ்சோண்டு ஒரு பவுடர், ஒயிட் கலர் பவுடர் ஒன்று கலந்து அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி தோசை செய்வாங்க. அப்போ தான் அந்த தோசையில் நிறைய ஓட்டையாக சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கும். இட்லியும் அப்படி தான். சில போண்டா போன்ற பலகாரங்கள் செய்யும்போது கூட மிக குறைந்த அளவு சேர்ப்பாங்க. அதுதான் சோடியம் பைகார்பனேட். இதை நம்ம வழக்கமாக சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை லைம் வாட்டர்னு சொல்லுவாங்க, லிக்விட் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது எப்படின்னா சுண்ணாம்பு, இந்த வெத்தலை போடுறதுக்கு பெரியவங்க சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க பாட்டிங்கெல்லாம். அந்த சுண்ணாம்பு ஒரு டம்ளரில் ஒரு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்து, இவ்வளோ சுண்ணாம்பு எடுத்து அதை கொஞ்சோண்டு எடுத்து டம்ளரில் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதில் திடப்பொருளெல்லாம் அடியில் தங்கின பிறகு மேலே தண்ணீர் மட்டும் இருக்கும். அதை தனியாக இன்னொரு டம்ளரில் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரா வச்சு காற்று ஊதும்போது நம்ம வாயிலிருந்து வெளியே வரக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தெரியும். அப்போது கால்சியம், அதாவது CaOH ட்வைஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் CaCO3. இது நீரில் கரையாதது. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம தெளிவான தண்ணியை தான் எடுத்தோம், கார்பன் டை ஆக்சைடு அதில் செலுத்தும் போது அடியில் ஒரு திடப்பொருள் வெண்மை நிறத்தில் போய் தங்கும், அது கால்சியம் கார்பனேட். அதுவும் இல்லாமல் அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா பால் மாதிரி மாறிடும். இதை கார்பன் டை ஆக்சைடுக்கான ஐடென்டிஃபிகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நம்ம செய்யலாம். When an excess amount of carbon dioxide is passed through lime water, it first turns milky and then milkiness disappears due to the formation of soluble calcium hydrogen carbonate, CaHCO3 twice. எக்ஸஸாக போகும்போது இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எங்கே யூஸ் ஆகும்? நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம், இது எரிதலுக்கு துணை செய்யாது, எரியவும் செய்யாது. தேர்ஃபோர் ப்ரிப்பேர் ஃபார் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். நம்ம நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், பார்த்துருக்கீங்களா? அப்படி திறந்த உடனே புசு புசுன்னு நுரை வரும், நம்ம குடித்தோம்னா ஏப்பம் கூட வரும். இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு நீரில் நன்றாக கரையும், அதனால் அதை கரைச்சி அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபயர் எஸ்டிங்விஷர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தீயணைக்கும் கருவிகளில் இது பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ். இது ஒரு முறை இருக்குது, சால்வே ப்ராசஸ்க்கு பயன்படுதுன்னு மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சாலிட் கார்பன் டை ஆக்சைடு கால்டு ட்ரை ஐஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரை ஐஸ் இருக்கு இல்லையா? இந்த ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ரெஃப்ரிஜரண்ட். ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்னா
குளுமையாக வைத்திருக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். The gas is so cold that moisture in the air condenses in it, creating a dense fog which is used to stage show and movie effects. நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, படங்களில் சுற்றியும் மேகம் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. It is used along with ammonia in the manufacture of fertilizer like யூரியா தயாரிக்க பயன்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு கேன் பி யூஸ்டு இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரூட்ஸ் எக்ஸட்ரா. கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி பதப்படுத்தும் துறையில் பயன்படுத்தலாம். இந்த படம் தான் ட்ரை கார்பன் டை ஆக்சைடு காட்டியிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரோம், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறது மிக மிக இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பகுதி. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். த சோலார் ரேடியேஷன் இஸ் அப்சர்வ்ட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் ஓஷன் அண்ட் இன் டர்ன் தே ரிலீஸ் இன்ஃப்ராரெட் radiation or heat into the atmosphere. Okay, certain gases molecules present in the atmosphere absorb the infrared. அதாவது முதலில் சூரிய வெளிச்சம் எங்கே வந்து சேருது, எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு வந்து சேருது. எர்த்தோட சர்ஃபேஸில் என்ன இருக்குது, இங்கே கண்ட பகுதிகள் இருக்குது, இங்கே கடல் பகுதிகள் இருக்குது. கடல் மேலே பட்டாலும் சரி, அந்த நிலப்பரப்பின் மீது பட்டாலும் சரி, பட்டு விட்டு அகச்சிவப்பு கதிர்களை மேல் நோக்கி அனுப்புகிறது. இந்த வெப்பத்திற்கு அகச்சிவப்பு கதிர்கள் எல்லாம் வெப்பத்தை தன்னகத்தை கொண்டது. அது ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறத நம்ம அகச்சிவப்பு கதிர்களின் எதிரொலிப்புன்னே சொல்லலாம். The infrared rays radiate the heat in all directions. Hence, these gases maintain the temperature on Earth's surface. The gases which absorb the radiation are called greenhouse gases, and the effect is called greenhouse effect. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த greenhouse effect மட்டும் நடக்கலைன்னா எந்த உயிரினமும் உயிரோடு இருக்கவே முடியாது. உதாரணமாக ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிலவோட வெப்பநிலை பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் 175 டிகிரி இருக்கும், இரவு நேரத்தில் அதுவே -170 டிகிரி இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. நம்மளால் வாழ முடியுமா? ஒரு 10 டிகிரி வரைக்கும் தான் வாழ முடியும். ஆனால் நிலவில் பார்த்திங்கன்னா -170 டிகிரி நம்ம வாழவே முடியாது. ஆனால் பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு சராசரியாக ஒரு 15 டிகிரி +15 டிகிரின்ற வெப்பநிலை நமக்கு தேவை. அதை பராமரிக்க உதவக்கூடியது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். முதல்ல சன்லைட் வந்து பூமியின் மேலே படுது, பூமியின் மீது பட்டு எதிரொலிக்கக்கூடிய வெப்பத்தை முழுவதும் வெளியே அனுப்பிவிடாமல் பகுதி அளவுக்கு ரேடியேஷன் மூலமாக தக்க வைத்து கொள்ளும் இந்த விளைவுக்கு பெயர் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அல்லது பசுமை இல்ல விளைவுன்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தேன், CFC, chlorofluorocarbon, etc. The increase in the level of the gases result in the gradual increase of temperature of the earth. இது நமக்கு தேவைதான், இருந்தாலும் மிக அதிக அளவில் இருந்தால் எர்த்தோட டெம்பரேச்சர் அதிகப்படுத்திடும் எர்த் சர்ஃபேஸ். This greenhouse effect is caused due to increase in the air pollutions and it results in the average increase of temperature of the atmosphere. This is called global warming. Preventive measures. இதை எப்படி தடுக்கலாம்? In order to save the earth and its resources, we need to take certain measures. Some of the measures are given below. Reducing in the use of fossil fuel நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரி பொருட்களை அதை பயன்படுத்துதலை குறைக்க வேண்டும். கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்ட்ரேஷன், அதாவது காடுகள் அழிப்பதை தடுக்க வேண்டும், காடுகளை அதிகப்படுத்த வேண்டும். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் யூஸ் ஆஃப் சிஎஃப்சினா குளோரோஃப்ளூரோ கார்பன். இந்த குளோரோஃப்ளூரோ கார்பனின் பயன்படுத்தும் அளவை குறைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. முதல்ல எல்லாமே வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வாயு பயன்படுத்துறதுக்கு பதிலாக வேறு வாயு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை குறித்த பயம் நமக்கு வீடுகளில் நாம் எதுவும் செய்கிறதில்ல, தொழிற்சாலைகளில் இருந்தால் அதை குறைச்சிக்கணும். பிளான்டிங் மோர் ட்ரீஸ், ரெடியூசிங், ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங். நம்ம 3Rன்னு படிச்சிருப்போம். வாட் ஆர் 3Rsனா ரெடியூசிங்,
ரீயூசிங் அண்ட் ரீசைக்கிளிங் ரிசோர்சஸ். வளங்களை இவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்தணும், ரெடியூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும் அண்ட் ரீயூஸ் பண்ணணும். யூஸிங் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். அது என்னது? புதுப்பிக்கத்தக்க வளங்களை தான் இங்கே ரினியூவபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய வெளிச்சம் இது எப்போதுமே நமக்கு குறையாமல் கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறமா நீராற்றல், காற்றின் ஆற்றல், இவைகளை நாம் பயன்படுத்தி இந்த குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆசிட் ரெயின். அது என்னது? ஆசிட்னா தெரியும், கையில் பட்டால் அரிக்கும், பயிர்கள் மேலே இருந்தால் பயிர்கள்லாம் செத்து போய்டும் நமக்கு தெரியும். அது மழையாக பொழியுமா அப்படின்னு கேட்டால் மழையாலாம் பொழியாது. நாம் பயன்படுத்தக்கூடியது இந்த வாகனங்களிலிருந்து வரக்கூடிய புகை, தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய புகை, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா வானத்தில் மேலே அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும் இந்த புகை. மழை மேகத்திலேருந்து அது சுத்தமான மழையை தான் கொடுக்கும். ஆனால் அந்த மழை நாம் விடுற அந்த புகையில் இருக்குது பாரு, நம்ம புகையில் என்ன இருக்குது? நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது. இந்த மேலும் ஒரு சில நிறைய புகைகளில் கார்பன் மோனாக்சைடு இருக்குது. இந்த வாயுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. இதெல்லாம் நீர் மழை துளியோடு கலந்து இந்த பேர் சல்ஃபியூரிக் ஆசிடாகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் வரும். சல்ஃபியூரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் ஒரு மரத்தின் மேலே விழுந்தால் என்ன ஆகும்? மரம் பட்டு போயிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெயின் வாட்டர் இஸ் ஆக்சுவலி த பியூரஸ்ட் ஃபார்ம், உண்மையிலே சுத்தமானது ஆஃப் வாட்டர். ஆமாம். ஹவவர் பொல்யூட்டன்ஸ் சச் as ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் N2O, NO2 and sulfur SO2, SO3 in the air released by factories, burning fossil fuels, eruption of volcanoes etc. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ஃபேக்ட்ரியிலேருந்து கிடைக்குது, burning of fossil fuel கிடைக்குது, eruption of volcanoesலேருந்து கிடைக்குது. volcanoesனால் எரிமலை வெடிக்கும்போது. dissolves in rainwater and form nitric acid and sulfuric acid which adds up to the acidity of rainwater. Hence it results in acid rain. Effects of acid rain. Acid rain affects us in many ways. Some of the consequences are given below. It irritates eye, கண் எரிச்சலை உண்டு பண்ணும். அண்டு ஸ்கின்னு, தோல் மேலே எரிச்சலை உண்டு பண்ணும். மனிதர்களுக்கு இதெல்லாம் உண்டு பண்ணும். இட் இன்ஹேபிட்ஸ் ஜெர்மினேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் சீடிங்ஸ், விதைகள் முளைக்காமலும் வளராமலும் போயிடும். இட் சேஞ்சஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில், டிஸ்ட்ராய்ஸ் பிளான்ட்ஸ் அண்டு அக்வாட்டிக் லைஃப். அதாவது ஃபெர்டிலிட்டி அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில்னால் நல்ல விளையிற மண்ணை விளையாத மண்ணாக மாற்றிடும், கலர் நிலமாக மாற்றிடும். டெஸ்ட்ராய்ட்ஸ் பிளான்ட்ஸ், மரங்கள் செடி கொடிகளெல்லாம் அழிச்சிடும். அக்வாட்டிக் லைஃப்பையும் அழிச்சிடும். மீன் இனங்கள் போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் வாழ முடியாமல் போயிடும். இட் காசஸ் கரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் எக்ஸெட்ரா. அப்போ பில்டிங் பிரிட்ஜெல்லாம் கூட அரிக்குமா. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஆசிட் ரெயின் வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, ஆசிட் ரெயின் அண்டு இட்ஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை த ஃபாலோயிங் வேர்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னென்ன பண்ணி தடுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, minimize the uses of fossil fuel such as petrol, diesel etc. fossil fuel இதெல்லாம் குறைவாக பயன்படுத்தணும். யூஸிங் CNG, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இந்த நேச்சுரல் கேஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னா பூமிக்கு அடியில் தான் கிடைக்குது. எரிச்சு, அதாவது இந்த ஃபாசில் fuels எரியும் போதெல்லாம் ரெசிடியூ கிடைக்கும். எரிஞ்சு முடித்த உடனே கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், சாம்பல் கிடைக்கும். ஆனால் கேஸ் எரியும் போது எதுவுமே மிச்சம் இருக்காது, முழுமையாக எரியும். இது போன்ற முழுமையாக எரியக்கூடிய CNGயை பயன்படுத்துங்க, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க தேவை ஏற்பட்டால். யூஸிங் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. நான் கன்வென்ஷனல் சோர்சஸ்னால் நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா, ரினியூவபிள் எனர்ஜிஸ். அதை தான் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. என்னென்னா நீரின் ஆற்றல், காற்றின் ஆற்றல், சூரிய ஆற்றலை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு. தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய புகையாகட்டும், நீராகட்டும், திடப்பொருள்களை ஆகட்டும் மிக நன்றாக அதை முறையாக பதப்படுத்தி தான் வெளியே அனுப்ப வேண்டும். உள்ளபடியே விட்டால் பொல்யூஷன் ஏற்படும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.